ஓம் முருகா சரணம். உலகெங்கும் பறந்து விரிந்து நல் உள்ளங்கள் கொண்ட நம் கொங்கு வேளாளர் கவுண்டர் இனத்தை சேர்ந்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். நம் குலகுருக்கள் பேரூர் தவத்திரு மருதாசல அடிகளார் அவர்கள் பாதம் பணிந்தும், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் பாதம் பணிந்தும், கொங்கு சொந்தங்கள் அனைவர்களையும் வருக 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 என்று இந்த ஜூம் ஆப் காணொளிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று ஓர் அருமையான இனிய நாள். ஆம், நம் 11ஆம் ஜூம் காணொளி நாளில் ஒளிமயமான எதிர்காலம் எவ்வாறு நமக்கு இருக்க போகின்றது, அதற்குண்டான முயற்சிகள் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நம் வாழ்வில் உள்ள சோதனைகளை கடந்து அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை எவ்வாறு நாம் நிர்ணயிப்பது என்பதை பற்றி நமக்கு அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் அவர்களுடைய முத்தாய்ப்பான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவர்களுடைய வாழ்வில் சாதனைகளை கடந்து சென்ற இன்றைய நமது கொங்கு குலத்தின் சிறப்பு பேச்சாளர் திரு பி முத்துசாமி ஐஆர்எஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முத்தாய்ப்பான முன்னுரை வழங்க மனிதம் காக்கும் மருத்துவர் டாக்டர் சி மனோகரன் அவர்கள், சேர்மன் என்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் அவர்களை நல்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைவருக்கும் உணவை வழங்கக்கூடிய ஒரு தெய்வீகமான தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மக்களின் குருக்களாக விளங்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனம் அவர்களையும் நம்முடைய சிரவை ஆதீனம் சுவாமிஜி அவர்களின் சரணங்களை பணிந்து வணங்கி என்னுடைய முன்னரையை துவங்குகிறேன். நம்முடைய இன்றைய சிறப்பு பேச்சாளர் அன்பிற்குரிய அண்ணன் திரு பி முத்துசாமி ஐஆர்எஸ் அவர்கள். அண்ணன் அவர்களை நினைத்தாலே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிம்பாரு. அது அந்த மாதிரி ஒரு அற்புதமான மக்கள் வையகம் வாழணும் அப்படின்னு ஒரு எந்த ஒரு மெசேஜ் பண்ணாலும் எது பண்ணாலும் அதை கூறுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் கஸ்டம்ஸ் கமிஷனரா இருந்து சென்னையில் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாளம்பாடி என்ற ஒரு கிராமம். அங்கே ஒரு விவசாய குடும்பத்தில் பெரியண்ண கவுண்டர் அவர்களுக்கும் செல்லம்மாள் அவர்களுக்கும் பிறந்தவர். பிறந்து நம்மை போலவே ஒரு கிராமத்தில் படித்து எம்எஸ்சி அக்ரி, பிஎல், எம்எஸ் இன் எம்ஜிடி சிஸ்டம்ஸ் முடிச்சுட்டு கஸ்டம்ஸ்ல சென்னையில ஒரு 1984 2000 வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனரா சிறப்புற பணிபுரிந்து, அடுத்ததாக சென்னையிலே 2001 வரைக்கும் டெப்டி கமிஷனரா சென்ட்ரல் எக்ஸைஸ் சென்னையில பணிபுரிந்திருக்காங்க. அடுத்ததாக 2001 2005 வரைக்கும் கஸ்டம்ஸ்ல மதுரை, கடலூர்ல டெப்டி கமிஷனராகவும் ஜாயின்ட் கமிஷனராகவும் பணிபுரிந்திருக்காங்க. அடுத்ததாக 2005 2007 வரைக்கும் ஜாயின்ட் கமிஷனர் கஸ்டம்ஸ் சென்னையில பணிபுரிந்திருக்காங்க. அடுத்ததாக 2007 2008 வரைக்கும் ஜாயின்ட் கமிஷனர் சென்னையில பணிபுரிந்திருக்காங்க. அடுத்ததாக 2008 2012 வரையும் அடிஷனல் கமிஷனர் கஸ்டம்ஸாக நம்முடைய கோவையில் பணிபுரிந்தார்கள். அடுத்ததாக 2012 16 வரையிலும் அடிஷனல் கமிஷனர் சென்ட்ரல் எக்ஸைஸ், சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி இதில் பணிபுரிந்து 2017 ஜிஎஸ்டி கமிஷனராக வைசாக்ல பணிபுரிந்திருக்காங்க. அடுத்ததாக சென்னையில கஸ்டம்ஸ் கமிஷனர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அண்ணா ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான மனிதர். நான் கோவையில் இருக்கும்போது மிக நெருக்கமான பழகி இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு நுண்ணிய ஒரு திறமை மிகுந்த ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மனிதர். அவர் இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம்
பிஜிபி காலேஜில் வந்து அக்ரிகல்ச்சர் அட்வைசரா பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் வந்து வனம் ஃபவுண்டேஷன் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸோட சேர்மனா இருக்காங்க. ஸோ அண்ணா அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு முன்னுரை வழங்கிய திரு டாக்டர் சி மனோகரன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். நம் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். தங்கள் கைபேசியிலோ மடிக்கணினி தாங்கள் வீடியோ மோடை ஆன் செய்திருந்தால், நல்ல ஒரு அணிந்திருந்தாலோ அல்லது இருப்பிடம் நல்ல வெளிச்சமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் உங்களது வீடியோவை ஆன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் இங்கே இருந்து உங்களது வீடியோவை ஆஃப் செய்யும் பட்சத்தில் தயவு செய்து மறுபடியும் உங்கள் வீடியோவை நீங்கள் ஆன் செய்ய வேண்டாம், அணைத்து வைக்கவும். இன்று நமது சிறப்பு பேச்சாளர் திரு பி முத்துசாமி ஐஆர்எஸ் அவர்களை பேச அழைக்கும் முன் ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக. இன்றைய சிறப்பு பேச்சாளர் நமது கொங்கு நாட்டின் தங்கம் ஐயா திரு பி முத்துசாமி ஐஆர்எஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பிறந்த கிராமம் தாளம்பாடி. அங்க 5வது வரைக்கும் நான் தாளம்பாடி எலிமெண்டரி சின்ன ஸ்கூல்ல தான் படித்தேன். ஒவ்வொரு நாளும் காலையில பார்த்தீங்கன்னா நாங்க பக்கத்துலயே கிணறு இருக்கும். காலையில போய் தண்ணி கொண்டுட்டு வந்து நம்ம சின்ன தோட்டம் இருக்கும் அந்த ஸ்கூல்ல, அதுக்கு நாங்களா செடி ஊற்றி வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே நம்ம ஊர்ல தண்ணியே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லாம் போர் போட்டு தண்ணி எல்லாமே கீழே போயிடுச்சு. அடுத்தது 8வது வரைக்கும் நான் செல்லப்பம்பட்டி ஸ்கூல்ல படித்தேன். அப்ப நம்ம தோட்டத்துல இருந்து போகும்போது அப்படியே தோட்டத்துல அப்படியே நடந்து போவோம். நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே நடந்து போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், நடந்து வந்துடுவோம். நான் அப்போ 6, 7, 8 என்னோட ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பையா, பழனிவேல் அண்ட் வீரப்பன்
அண்ட் பொன்னுசாமி எங்க சித்தப்பா, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அப்புறம் ஹெட் மாஸ்டர் விபி பழனிசாமி அவர்கள். அவங்க தான் நான் வந்து எனக்கு என்னோட வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நான் வந்து இருக்கிறேன்னா அவங்க தான் காரணம். அது கருப்பையா வாத்தியார் வந்து எனக்கு 6வது வாத்தியாரா இருந்தாரு. எப்ப போனாலும் ரொம்ப அமைதியா எப்படி ஒரு குழந்தைய வந்து அவரோட பையன் மாதிரியே என்னை வந்து எடுத்து சொல்லி கொடுத்தாரு. நான் இது ஏன் சொல்றேன்னா அந்த அந்த அவங்க காட்டின அன்பு தான் என்னை வந்து இன்னும் அதே மாதிரி எப்படி அதே மாதிரி என்ன இருக்கிறேன் நான். அப்புறம் 9, 10, 11 நான் இங்க சொக்கன் செட்டியார் மல்லம்மாள் ஸ்கூல்ன்ட்டு வதம்பச்சேரி பல்லடம் பக்கத்துல இருக்கு. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். அது நான் ஏன் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன்னா 8th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். அப்போ வந்து 73 or 74. அப்போ வந்து நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஃபார் டேலண்டட் ரூரல் யூத் அப்படின்னு ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நானு. அப்புறம் மறுபடியும் அந்த யூனியன் ஃபர்ஸ்ட் வச்சு அந்த யூனியன் ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதுல நான் ஒருத்தர். நாங்க அந்த ஸ்கூல் வந்து அங்கதான் ஹாஸ்டல் இருந்தது, அதனால அங்க சேர்ந்தோம். ஏன்னா அவர் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கந்தசாமின்னு இருந்தாரு. அவரு வந்து சித்தப்பாவோட கிளாஸ்மேட். ஸோ அதனால அங்க போய் சேர்ந்து படிச்சேன். அங்கதான் நான் நம்மளோட கோவையோட மக்களோட ஒன்றிணைந்து இருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ கந்தசாமி எம்எல்ஏ, சூலூர் எம்எல்ஏ எல்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் தான். அதே மாதிரி அங்க படித்து என்னோட சீனியர் தான் சென்றாயன், அவர் மயில்சாமி அண்ணாதுரை. அது இல்லாம என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் டாக்டர்ஸா இருக்காங்க. இப்போ பிஹெச்டி காலேஜ் பிரின்சிபாலா இருந்தாரு டாக்டர் ருத்ரமூர்த்தி, என்னோட கிளாஸ்மேட். இது போல அந்த ஸ்கூல் வந்து எங்களை அதே மாதிரி எங்களை இன்னும் உருவாக்குச்சு. நான் ஏன் இதுக்கு சொல்றேன்னா, நான் படிச்ச இந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதே மாதிரி அங்கேயும் அந்த பதம்பச்சேரியில் வந்து மிகவும் அந்த சௌடாம்பிகா அம்மன், அந்த சௌடேஸ்வரி அம்மன் மில்ஸ் ஓனர்ஸ் வந்து அந்த அவங்களோட சொந்த ஊர் அது. அதனால அந்த ஸ்கூல் நடத்தினாங்க. ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு கொண்டாந்து விட்டுட்டு அப்பா வந்ததும் எனக்கு ஏன்டா இதுக்கு வந்தோம் அப்படின்னு எனக்கு வந்து உட்காந்து அந்த இதுல வந்து அந்த கல்லு மேல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். அப்போ முத்துலிங்கம்னு ஒரு எனக்கு 1 year சீனியர் வந்து என்னை கூட்டிட்டு போய் இதெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து தேத்தி கூட்டி போனார். அதுதான் என்னை வந்து ஒரு சீனியர் வந்து ஜூனியர் வந்து மென்டரிங் பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிச்சு. கூடவே பழனிசாமின்னு இருந்தார், குப்பாண்டனூர். அவங்க 2 பேர் தான், நாங்க 2 பேர் தான் உட்காந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தோம். நான் இது ஏன் சொல்றேன்னா, நம்ம எப்பவுமே கூடவே அப்பா அம்மாவோட கூட இருக்கிறோம். திடீர்னு கொண்டு போய் அங்க ஒரு இடத்துல புது இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து தெரியாது. நிறைய குழந்தைங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஆனா எனக்கு இருந்த சீனியர் அவர் வந்து எங்களை வந்து அவரோட தம்பி மாதிரி எங்களை இது பண்ணி எங்களை வந்து இது பண்ணாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற ஆசிரியர்களும் எங்களுக்கு வந்து வழிகாட்டினாங்க. நல்ல உணவு கொடுத்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் 100 ரூபாய். ஹாஸ்டல் செலவே பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் தான். மீதி செலவு ஒரு 5 ரூபாய் மருந்துக்கு, 5 ரூபாய் வாஷிங்க்கு, மீதி மட்டும் எல்லாமே எங்களுக்கு வந்து பஸ் செலவுக்கு மற்ற இதுக்கெல்லாம் வாங்கி இது பண்ணுவாங்க. அப்புறம் காலையில 5:45க்கு எழுப்பி விடுவாங்க. 15 நிமிஷத்துக்கு ரெடி ஆகி 5 minutes வந்து ப்ரேயர் மெடிடேஷன் பண்ணுவோம். அப்புறம் 1/2 மணி நேரம் அப்போ பால் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் படிப்போம். அப்புறம் 6 to 7:30 போய் கம்பல்சரியா விளையாடணும். விளையாண்டுட்டு 8 மணிக்குள்ள குளிச்சுட்டு இங்க மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம். அதே மாதிரி ஈவினிங் வந்ததும் டிஃபன் கொடுப்பாங்க, முடிச்சுட்டு கம்பல்சரியா போய் விளையாடணும். நான் இது ஏன் சொல்றேன்னா, குழந்தைங்களை வந்து காலையிலையும் மாலையிலையும் விளையாட விடணும். ஏன்னா அந்த இது வந்து இங்க எல்லா ஸ்கூல்லயும் வந்து இப்போ இல்லவே இல்லாம போயிடுச்சு. எங்களுக்கு வந்து அந்த ஒரு நாங்கெல்லாம் உண்மையிலே பிளஸ்டுன்னு தான் சொல்லுவோம் அந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கு. அங்க முடிச்சுட்டு பியூசி வந்து பிசவ் பேப்பர்ல படிச்சேன். பிசவ் பேப்பர்ல படிக்கும்போது மான்கோமரி ஹாஸ்டல்னு புத்தூர்ல இருக்கு. அப்பதான் அந்த அங்க மெயின் கேம்பஸ் வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. அங்கேயும் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் 1 month ஒவ்வொரு நாளும் அந்த வார்டன் வந்து
எங்களை வந்து எழுப்பி விடுவார். ஏன்னா நாங்களாம் சின்ன பசங்க தான் அந்த டைம்ல, அதனால தூங்கிரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தூக்கம் 9 மணி ஆனா எங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆனா அவர் வந்து 10:30 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. நான் இது ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ஆசிரியர்களோட உழைப்பு தான் எங்களை எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நான் வணங்குறேன், தலை வணங்குறேன். அடுத்தது வந்து பிஎஸ்சி அக்ரி அண்ட் எம்எஸ்சி அக்ரி கோயம்புத்தூர்ல படிச்சேன். கோயம்புத்தூர் படிச்சோம். அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு தூணும் எங்களோட பேரை சொல்லும். ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு, ஏன்னா அங்கேயே ஹாஸ்டல்ல தான் இருக்கணும் அக்ரினால. அதனால 4 அக்ரி பிஎஸ்சி அக்ரி 4 இயர்ஸ், அப்புறம் எம்எஸ்சி அக்ரி 2 வருஷம். ஸோ 4 வருஷம் அங்க இருந்தோம். அந்த 4 வருஷம் பிளஸ் 2 வருஷம் 6 வருஷமும் எங்களை மெருகேற்றி உருவாக்கிடுச்சு. எங்களை ஆல்ரெடி எங்களை வந்து ஒரு மனிதனா உருவாக்கிட்டாங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், பிஎஸ்சி முடிச்ச உடனே நாங்க வந்து எக்ஸாம் எழுதணும். உடனே எங்களுக்கு வந்து பேங்க்லும் வந்துச்சு. அதே மாதிரி சிவில் சர்வீஸும் எழுதியிருந்தோம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ண எக்ஸாம். அப்ப எனக்கு அப்பவும் செலக்ட் ஆயிட்டேன். ஆனா போஸ்ட் சிட்டிங் வரல. அதனால 82ல முடிச்சதுமே எங்க காலேஜ்ல ஒர்க் பண்ணோம். ரிசர்ச் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணோம். அப்புறம் 1 இயர் பேங்க்ல போய் விஜயா பேங்க் ஏலூர்ல இருக்குது. இப்போ 1 ஜூன்ல இருந்து 31 ஜூலை வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணேன். இது ஏன் சொல்றேன்னா, அப்புறம் 1 ஆகஸ்ட் 1984 இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 82லயே நான் செலக்ட் ஆனதுனால எனக்கு போஸ்டிங் லேட்டா வந்தது. சென்னைக்கு வந்தேன். ஏன்னா அந்த ஏலூரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த விவசாயம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இன்ச்சு கூட வந்து விடவே மாட்டாங்க. ஏன்னா 3 போகம் விளையும், தண்ணி நல்லா இருக்கும், வெஸ்ட் கோதாவரி வாட்டர் நல்லா இருக்கும், மக்களும் அவ்வளவு இனிமையானவங்க, ரொம்ப இன்னசென்ட் பீப்புள். அங்கதான் நான் வந்து டிரைவிங் கத்துக்கிட்டேன். இன்னும் அதே லைசன்ஸ் தான் அப்பவும் அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். நான் இது ஏன் சொல்றேன்னா, ஏலூர் வந்து என்ன, இங்க சின்ன மனிதன் வந்து ஒரு பெரிய மனிதன் ஆகிவிட்டான் அப்படிங்கறது எனக்கு காமிச்சிச்சு. ஏன்னா அங்க போய் நான் தனியா இருந்தேன். இங்கெல்லாம் இருக்கும்போது, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது எல்லாரும் நண்பர்கள், உறவினர்கள் இருந்தோம். எங்களை எல்லாம் எங்களை எல்லாமே நாங்க முடிச்சதுமே வந்து வெளியே எங்களுக்கு வீடு எடுத்து எங்க சீனியர்ஸ் வந்து அங்க குவார்டர்ஸ்ல தங்கியிருந்தாங்க. தியாகராஜன், பழனிவேல், ராக்கியப்பன், இவங்களோட ரூம், அவங்களோட ஹாஸ்டல் ரூம் குவார்டர்ஸ்ல தங்கியிருந்தோம் நாங்க. ஏன்னா நான் ஏன் இவங்க பேரை சொல்றேன்னா, அவங்களாம் எங்களுக்கு வந்து படிக்கும் போதும் படிச்சு முடிச்ச பின்னாடியும் எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம ஊர் தான், நம்ம சொந்தக்காரங்க. அதுல குரு சந்திரசேகர், அப்புறம் டாக்டர் அருள்மொழின்னு தான் அவர் என்னோட மென்டர். நான் ஒவ்வொரு 1st இயர்ல இருந்து எனக்கு வந்து எல்லா பேப்பர்ஸ் நான் எப்படி படிக்கிறேன், என்ன வந்து பண்றேன் அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணுவாரு. அதே மாதிரி மென்டரிங் பண்ணுவாங்க. அது இல்லாம நாங்க 1st இயர்ல இருந்தே நாங்க போய் எல்லா சீனியர்ஸுக்கும் போய் உதவி பண்ணுவோம். ஏன்னா ரிசர்ச் பண்ணும்போது ஒரே ஆள் அவங்களுக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் பண்றது, டேட்டா டேபிளேஷன் பண்றது, இதெல்லாம் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்னா, எங்களுக்கு வந்து சீனியர்ஸ் அப் டு ஒரு 5 பேட்ச் தெரியும். அதே மாதிரி ஜூனியர்ஸ் ஒரு 5 பேட்ச் தெரியும். ஸோ அதனால நாங்க எல்லாருமே எங்க பேட்ச் 120 பேர்னா 120 பேருக்கு தான் 5, அது மாதிரி ஒரு 1000 பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் அதனால ஒரு பழக்கம், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆச்சு. நான் அதனாலதான் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு எந்த இதுவும் கிடைக்கல. அதனால நான் உடனே அவங்களோட ஸ்ரீதரோட வாட்ஸ்அப்ல போய், அவர் ஃபேஸ்புக்ல போய் தான் எடுத்தேன் அந்த இதெல்லாம். அதுல பாத்தீங்கன்னா வணங்காமுடி அண்ணன், ஸ்ரீதர், மற்ற நண்பர்கள் எல்லாமே அதுல வந்து வந்தாங்க. அந்த போட்டோஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். அது என்னோட துணைவியார், மகன், மருமகள், அதெல்லாம் போட்டோ பார்த்தோம். நான் இப்ப வந்து 24 வயசுலயே எம்எஸ்சி அக்ரி முடிச்சுட்டேன். ஆனா 24 வயசு முடிச்சதுக்கு முன்னாடியே இந்த எனக்கு 2 இதுவும் நான் வேலையோட தான் இருந்தேன். அது எப்படி சாத்தியமாச்சுன்னா, பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுமே 80ல நாங்க வந்து எங்க சீனியர் சொன்னாங்க, நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க, பேங்க் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எம்எஸ்சி அக்ரி படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க வந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் இல்லாம போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால எங்களுக்கு வந்து கைடன்ஸ், எங்க சீனியர்ஸ் வந்து மென்டரிங் பண்ணாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா எந்த காலேஜ்ல இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் இவ்வளவு காலேஜ் இருக்கு, நம்ம வந்து சொல்றோம் இன்ஜினியரிங் காலேஜ் எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்னு சொல்றோம். அது ஏன் நடக்குது? ஏன்னா ஒரு க்ளோஸ் கோஆர்டினேஷன் கிடையாது. யாருமே அவங்களுக்கு வந்து ஒரு சில காலேஜை தவிர நிறைய காலேஜில் ஒரு மென்டரிங்கோ அல்லது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கோ ஆட்கள் இல்லாம இருக்கு. இது ஏன் நான் வந்து என்னுடைய சுயசரிதை மாதிரி சொன்னேன்னா, நான் 6வதுல இருந்து 8வது வரைக்கும் படிக்கும்போது நாங்க நடந்து போயிட்டு இருப்போம். அப்பெல்லாம் படிச்சுட்டு போனது, அவங்க ஃபர்ஸ்ட் போனது நான் வந்து இந்த கிளாஸ் பீப்புள் லீடரா இருந்தேன். அதனால ஒவ்வொரு நாளும் காலையில போனதும் ஒரு நியூஸ் சொல்லணும். ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுவார். ஒவ்வொரு கிளாஸ் பீப்புள் லீடர் வந்து 6, 7, 8 ஒவ்வொரு செக்ஷன் பீப்புள் லீடர் வந்து சொல்லுவாங்க. ஒரு ரேடியோ, அப்பெல்லாம் ரேடியோ தான், அந்த நியூஸ் கேட்டுட்டு வந்து போய் முன்னாடி நின்று சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த நியூஸ் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா டீச்சர்ட்டு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, கிளாஸ் போய் நம்ம போய் சொல்லுவோம். இது என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, எல்லா ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு கிளாஸ் பீப்புள் லீடரும் சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஒரு ஒவ்வொரு நாள் ப்ரேயர்லயும் இது வந்து நடக்கும். ஸோ அதனால அதே மாதிரி சாயங்காலமும் விளையாடுவோம். அப்புறம் திரும்பி வரும்போதும், காலையில போகும்போதும் திரும்பி வரும்போது அன்னைக்கு நடத்துனது நல்லா என்ன பண்ணுன்னா திங்க் பண்ணிட்டு வருவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சப்போஸ் பரீட்சை இருக்குன்னு சொன்னா, ஏன்னா அப்போ நடந்துகிட்டே படிக்க முடியாது. அதனால மனசுக்குள்ளேயே இன்னைக்கு வந்து இந்த பாடம் இது நடத்திருக்காங்க அப்படின்னு ரிகலெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அதான் இப்ப சொல்றாங்க மென்டல் மேப்பிங், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்ல இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து நமக்கு தெரியாமையே அது வந்து பண்ணிட்டு இருந்தது தெரிஞ்சிருக்கு இப்ப பார்க்கும்போது. ஸோ இப்பொழுது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஆனா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு ஃபோக்கஸ்டா இல்லாம குழந்தைங்களை வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கிற, நான் வந்து எனக்கு 5 வயசு ஆன பின்னாடி தான் ஸ்கூல்லயே சேர்த்துனாங்க. ஆனா இப்ப வந்து 2 வயசு ஆன என்னோட இருக்காங்க, 2.5 வயசு தான் முடியுது, இன்னும் ஸ்கூலுக்கு சேர்த்தோணும் அப்படிங்கிறாங்க. நான் அதான் சொன்னேன், எதுக்கு அவனை போய் ஸ்கூல்ல சேர்த்துறீங்க, நீங்க கூடவே வச்சிருங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வயசாவது 3.5 வயசாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ஏன் சொல்றேன்னா, அவங்க உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து கொடுத்துட்றாங்க. எடுத்துட்டு ஒரு சின்ன ஐபேட் கொடுத்துட்டு நீ பாத்துட்டு இரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவனோட விளையாடுறதுக்கு இல்லை, டைம் இல்லை அவங்களுக்கு. இது மாதிரி குழந்தைகள் வளர்ப்பு என்னோட அப்பா அம்மா, என்னோட ஆசிரியர்கள், அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்தேன். அதே மாதிரி நானும் கடுமையா உழைச்சேன். அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிப்போம். படிக்கலன்னா அதான் சொன்ன மாதிரி நான் போய் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலேஜில் படிக்கும்போதுன்னா நாங்களாம் முதல் லேர்னிங் இன் அட்வான்ஸ், அதாவது முன்னாடியே நடக்கிற பாடத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டு போயிடுவோம். எங்க சிஸ்டமே ட்ரைமிஸ்டர் சிஸ்டமா இருந்தது. ஸோ 70 ஒர்க்கிங் டேஸ் நடக்கும். அதாவது 210 நாள் நடந்தாதான் ஒரு வருஷம் முடியும். அதனால எங்களுக்கு வந்து எல்லாரும் இங்க லீவ்ல இருப்பாங்க, நாங்க வந்து அங்கேயே காலேஜ்லயே தான் இருப்போம். ஏன்னா லீவ் வந்ததுன்னா தள்ளி போயிடும். ஒரு நாள் வந்தாலும் யூனிவர்சிட்டி எக்ஸாம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி படிச்சு வந்து நான் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் 2 சப்ஜெக்ட்ல வந்து, அப்போ நான் யூஜில படிக்கும்போது நார்மலா 4 out of 4 வாங்குற பதிலாக 2 சப்ஜெக்ட்ல எனக்கு போயிடுச்சு. அது வந்து மார்க் எனக்கு 91க்கு மேல வாங்கினது ஏ கிரேடு. அது மாதிரி 2 இதுல, ஒரு இதுல வந்து அதே 91 போட்டு அடிச்சுட்டு வந்து கீழே 89 போட்டார். போய் கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை போய் நான் மறுபடியும் கேட்கவும் இல்லை. அதனால ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு. அப்புறம் அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் போயிடுச்சு. ஸோ நான் ஏன் இது சொல்றேன்னா, யூஜி படிக்கும்போது 4 out of 4 நான் வாங்கினது 3.9 out of 4 வாங்கினேன். அது 88% ஈக்குவல் பர்சன்டேஜ் போடும்போது அப்போ. ஸோ நான் அது போக நான் என்னோட மார்க், என்னோட பியூசியில மார்க் வாங்கினது வச்சு நான் தமிழ்நாடு மெரிட் ஸ்காலர்ஷிப், டிஎன்யூ மெரிட் ஸ்காலர்ஷிப்ல தான் படித்தேன். அதே மாதிரி எம்எஸ்சிஏஜி படிக்கும்போது எனக்கு நான் மெரிட் ஸ்காலர்ஷிப் தான் படித்தேன். ஸோ நான் வந்து ஸ்கூல் 9th 10th 11th பிளஸ் பிஎஸ்சிஏஜி எம்எஸ்சிஏஜி எல்லாமே கவர்மெண்ட் இது அவங்களோட ஸ்காலர்ஷிப்ஸ் தான் படித்தேன். நான் வந்து அங்கே யூனிவர்சிட்டிலே இருந்திருக்கலாம்,
அப்போ வந்து என்னோட சீனியர்ஸ் இல்லை நீங்க வந்து இது மாதிரி சிவில் சர்வீஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ சிவில் சர்வீஸ் எவ்வளவு பேர்த்துக்கு தெரியுமோ எனக்கு தெரியல, சின்ன பிரீஃபா சொல்றேன். சிவில் சர்வீஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்டட் பை யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபார் ஐஏஎஸ், ஐபிஎஸ், சென்ட்ரல் சர்வீஸ் லைக் கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்கம் டேக்ஸ், ரயில்வேஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ். லைக் மை நம்ம ராஜா ஆறுமுகம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணப்போ அவர் என்னோட அங்க எங்களோட தான் அப்போ படிச்சுட்டு இருந்தார். அதனால நாங்க தங்கியிருந்த ஒய்எம்சி ஹாஸ்டல்ல தான் அவரு அங்க தங்கியிருந்தார். ஸோ அந்த இதுல வந்து 3 வேஸ் இருக்கு. ஒன் இஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிமினரி எக்ஸாம் 2 பேப்பர்ஸ் இருக்கு. ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1 அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2. தட் இஸ் quantitative aptitude 2 paper. So first paper it consists of 200 questions, 200 marks, 2 hours. Second paper 200 marks, 80 questions. That's only a second paper only you have to pass 1/3, 33% you have to get that. Then you will be selected. Then you will be allowed for writing for the main exam. Main exam consists of 9 papers. At each paper 250 marks, so 1750 marks you have to get that. You have to write for the exam. And Tamil English as a compulsory papers, it's +2 standard. You have to pass that exam, then only you will be evaluated for the then interview 275. So based on the total marks 2025 they will give the rank. They based on the rank they will allot Customs, Central Excise, IAS, IPS, IFS, like this. So we are mentoring the students for the civil service exam. Sorry, நான் திடீர்னு எனக்கு இங்கிலீஷ்ல வருதுங்க. நாங்க வந்து நாங்க சர்வீஸ்ல இருக்கும்போதே ஈவன் அங்க நான் கோயம்புத்தூர்ல ஒரு உயர்கல்வி மையம் இருக்கு, அங்க கிளாஸ் நடத்துவாங்க. அங்க எங்க ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஆபீசர்ஸ அவங்களுக்கு வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும். நான் திருப்பதியில இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், சார் என்ன தெரியுதா அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அவர் வந்து நான் அவரை கூட்டிட்டு வந்து எங்க ஆபீஸ்ல நான் வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருந்திருக்கேன். அப்ப சொன்னார், சார் நான் எனக்கு ஞாபகம் இல்லையா, நான் உங்க ரூமுக்கு வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம்ல வந்து எல்லாரும் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணீங்களே அப்படின்னு. நான் இது ஏன் சொல்றேன்னா, இது மாதிரி ஒவ்வொருவரும் செய்யணும். பணியில் இருக்கிறவரும் செய்யலாம், பணி முடிஞ்ச பின்னாடி செய்யலாம். நான் ஏன்னா பணி முடிஞ்ச பின்னாடி நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பின்னாடி. ஸோ இது மாதிரி என்னோட வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சது. அப்புறம் 87ல மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஒரு பையன், அவன் வந்து BEMS முடிச்சுட்டு யூஎஸ்ல ஒர்க் பண்ணான். நான் ஒரே பையனால் நீ வந்துரு அப்படின்ட்டு அவனுங்க வந்து 2018ல வந்துட்டான். அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்போ கரூர்ல இருக்கான். இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். 2018ல ரிட்டையர் ஆனேன். ஏன்னா 24 வயசுலயே சர்வீஸ் போயிட்டு, ஸோ 36 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு சொன்னாங்க, நீங்க வந்து வேற ஏதாவது கம்பெனி. நான் சொல்லிட்டு நான் அதுல இருந்து கன்சல்டேஷன் அதெல்லாம் போக மாட்டேன், ஐ வில் டூ சம் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதுல தான் நாங்க வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன், உங்களுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வேறொரு ஆதீனம் ஐயா அவர்களின் அறிவுரைப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த வனம் இந்தியா இப்போ வந்து ஒரு 4 லட்சம் மரத்துக்கு மேல நட்டிருக்காங்க. அந்த காட்டூர் வில்லேஜுக்கு போயிருந்த அந்த காட்டூர் வில்லேஜோட கிளைமேட்டிக் கண்டிஷனே சேஞ்ச் ஆகிருக்கு. அங்க அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதனால நம்ம ஒவ்வொருவரும் மரம் நடணும். ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்த்த மரம் நட சொல்லுங்க, நீங்களும் மரம் நடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட ஐக்யூ இருக்கு, ஆனால் அவங்களோட
EQ, emotional intelligence, or societal intelligence, or now இப்போ லேட்டஸ்டா சொல்லுவாங்க adversarial intelligence quotient சொல்றாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது அவங்களால இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துன்னா அவங்களால தாங்க முடியல, அட்வர்சரி ஏதாவது இது வந்துச்சா, ஸோ அந்த குவாசியன்ட் இருக்கா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்லி இன்டெலிஜென்ஸ் ஐக்கியூ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து மற்ற அதர் மூணுமே அவங்க வந்து வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அவசியம் உதவி செய்யணும், ஆசிரியர்களும் உதவி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வெரி யூனிக், ட்ரெமெண்டஸ் பொட்டன்சியல் இருக்கு. அவங்களுக்கு வந்து அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணோம்னா ரொம்ப அருமையா அவங்கள கொண்டுட்டு வரலாம். ஏன்னா அது வந்து அவங்கள கரெக்டா ஸ்பாட் பண்ணணும். அதனாலதான் இப்ப நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போட்ட நாங்க வந்து மென்டரிங் பண்ணிக்கிறோம், கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இயர்லயே இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். போத் ஃபார் SIT காலேஜ் கோயம்புத்தூர், நான் தங்கவேல் என்ன சொன்னாங்க, பிளஸ் வந்து இங்க PGP அக்ரிக்கு பண்ணிட்டு இருக்கோம். இந்த லாக்டவுன் எஃபெக்ட் யாரும் பயப்படவே வேண்டியதில்லை. அது வந்துரும் இது வந்துரும், வரட்டும், என்ன ஆயிர போகுது, நாம தான் ஃபேஸ் பண்ணணும். இத அமெரிக்காவை பார்க்கும்போது நம்மளதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. நமக்கு இருக்கிற சேவிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க எல்லாரும் நம்மளுக்கு ஆர்டர் போயிடுச்சு, இண்டஸ்ட்ரி போயிடுச்சு, அதெல்லாம் யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாம வந்து we are again going to become a super power in other areas. முன்னாடி பாத்தீங்கன்னா 2000ல நம்ம வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஏரியா இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், ரொபாட்டிக்ஸ். இந்த ஃபீல்டுல நம்ம குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணணும், என்ரிச் பண்ணணும். அது மாதிரி தான் நாங்கள் சின்னதா ஒரு ஸ்டெம் ஃபவுண்டேஷன் ஒன்று, ஐஸ்டெம் ஃபவுண்டேஷன், இனோவேஷன் இன் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கோம். அதுல இந்த குழந்தைங்களுக்கு ரிசர்ச், லேட்டஸ்ட் டெக்னாலஜில லைக் பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி எப்படி வந்து நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வித் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷன் எப்படி வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதே மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் பிளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது பண்ணி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நியூ செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், நியூ ப்ராடக்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணலான்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு 3-4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து MITல மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்க அந்த லேப்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தவர், அது இல்லாம TCSல ஒர்க் பண்ணாங்க. அது மாதிரி நாங்க ஜாயின் பண்ணி அவங்க அந்த பசங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஆஸ் எ ஹாபி மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏன் சொல்றேன்னா, அது ஒவ்வொருத்தரும் பண்ணலாம். தங்களால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சாதாரண ஹெல்ப் பண்றதுக்கு வந்து சாதாரண ஒரு ஸ்மைல் பண்ணா கூட போதும், டெய்லி ப்ரே பண்ணா கூட போதும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொன்னா கூட அதே வந்து அவங்கள உயர்த்திடும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா நேசோகாம் வந்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நேசோகாம்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்ல எல்லா லேட்டஸ்ட் கோர்சஸ் அவங்க வந்து படிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கலாம். அதுல 3D பிரிண்டிங், ரொபாட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக்ஸ், சோசியல் கம்யூனிகேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங், சப்ளை செயின் ஃபார் மேனுஃபேக்சரிங், இது மாதிரி எல்லா கோர்ஸுமே அவங்க வந்து சொல்லி தர்றாங்க. ஆன்லைன்ல இருக்கு. குழந்தைங்க எல்லாரும் சொல்லுங்க, போய் அவங்கள படிக்க சொல்லுங்க, நல்லா விளையாட சொல்லுங்க, குழந்தைங்களை நல்லா சாப்பிட சொல்லுங்க, அடுத்து படிக்க சொல்லுங்க. படிக்கிறது அவங்க ஆட்டோமேட்டிக்காவே படிச்சுவாங்க. ஆனா நம்ம வந்து எல்லாமே பேரண்டிங்ல எவ்வளவு பேர் வந்து தப்பு பண்றாங்க எனக்கு தெரியல. ஒரே ஒரு சின்ன ஒரு புக் இருக்கு, 1 minute பேரண்டிங் ஒரு புக், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நம்ம பேரண்ட்ஸோட இதே எப்பவுமே கேட்ச் தம் டூயிங் ராங்,
ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நீங்க எப்பவுமே ஆல்வேஸ் ஃபைன் கேட்ச் தம் டூயிங் ரைட் திங்ஸ் அண்ட் அப்ரிசியேட். நீங்க வந்து குழந்தைங்க தப்பு செய்யும் போது பிடிக்கிறத விட குழந்தைங்க என்ன நல்ல சின்ன ஒரு நல்ல காரியம் செஞ்சா கூட செஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி அவனை வந்து பாராட்டுங்க. அது வந்து அவனுக்கு வந்து அவன் கான்ஃபிடன்ஸ் லெவல்ல பூஸ்ட் பண்ணும். அவனை வந்து நல்லா ஒர்க் பண்ண வைக்கும். அதே மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா அவன் கூப்பிட்டு சொல்லுங்க. இது வந்து அவனோட கண்ணை பார்த்து அவன் தனியா கூப்பிட்டு யாரும் இல்லாம கூப்பிட்டு அவன் கண்ணுக்கு நேருக்கு நேரா பார்த்து சொல்லுங்க. நீ இந்த இது பண்ணியிருக்க, இதை வந்து பண்ணக்கூடாது, சேஞ்ச் உடனே சேஞ்ச் பண்ணும். அப்புறம் வந்து அது வந்து நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி போய் சொல்றதை விட தனியா கூப்பிட்டு சொன்னீங்கன்னா குழந்தைங்க டெஃபினட்டா கேட்டு. இந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன இது சொல்லி தரலாம். ஒரே ஒரு ஸ்டெப் வைக்க சொல்லுங்க. ரொம்ப பெரிய எல்லாம் ஜம்ப் பண்ணி எல்லாம் குதிக்க வேண்டாம். ஒரு ஸ்டெப், இன்னைக்கு அதான் சொன்ன, சின்ன ஒரு ஸ்டெப். ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப் பண்ணாங்கன்னா மற்றவங்களோட அவங்க வந்து முன்னேறிடலாம். அது பண்ண சொல்லுங்க. ஒரு ஸ்டெப்புங்கிறது சப்போஸ் ஒரு புது கோர்ஸ் படிக்கிறது, ஒரு ஸ்டெப்புங்கிறது கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஒரு ஸ்டெப் அது மாதிரி ஆரம்பிச்சுட்டாவே போதும். அதான் சொல்லுவேன் நான், சாப்பிட முடியலையா ஒரு ஒரு சப்பாத்தி மோர் எதுக்கு அதிகமா சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு இட்லி அதிகம் சாப்பிடுங்க. என் குழந்தைங்க வந்து வீக்கா இருக்கு. ஸோ அந்த இதுக்கு வந்து குழந்தைங்க சொல்லி. ஸோ நம்ம ஃபேமிலி வந்து பயப்பட தேவையில்லை. இந்த நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். இது மாதிரி ஒரு சான்ஸ். இன்னைக்கு நாங்க வந்து மார்ச் 14ஆம் தேதியில இருந்து இங்கதான் இருக்கிறோம், அத்தை வீட்டுல இருக்கிறோம். வந்தோம் நாங்க. நான் சென்னையில் தான் குடியிருக்கிறேன். ஆனா இங்க வந்ததுனால கல்யாணத்துக்கு வந்து நாங்க போக முடியும். 23ஆம் தேதி போறோம்னா அவங்க லாக்டவுன்னால இங்கேயே இருந்துட்டோம். ஆனா இந்த 50 நாளுக்கு மேலேயும் ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு லேர்னிங். பக்கத்துல வீட்டு குழந்தைங்க எல்லாரும் வந்து விளையாடுறாங்க. இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, திடீர்னு என்னோட மகள் வந்து பெரியப்பா நாங்க உங்களுக்கு வந்து நீங்க மருதாணி போட்டுக்கணும் அப்படின்னு சிரிச்சாங்க எல்லாரும். அவங்க வந்து அது வந்து ஏன்னா குழந்தை வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருச்சு, நான் வேண்டான்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா. நான் உடனே போட்டுருக்கேன். இவங்களாம் சொன்னாங்க என்னங்க நீங்க வந்து இப்போ இந்த வயசுல போட்டு, வயசு என்ன இருக்கு, குழந்தைங்களோட அன்பு தான் இது. அவங்களுக்கு அது வந்து அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அது போய் அந்த மருதாணி விலையை வந்து பொறிச்சுக்கிட்டு வந்து அதை வந்து அரைச்சி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு. ஸோ அந்த இதனோட இதை நம்ம அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன குழந்தைங்கள், சின்ன சின்ன பெரிய ஒரு சின்னவர் யாரு செஞ்சாலும், சின்ன உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பாராட்டுங்க, அன்பு செலுத்துங்க. அன்புதான் எல்லாத்தையும் வழி நடத்தும். நீங்க ஒரு செயலை செய்யும் போது வெற்றி தோல்விங்கிறத பத்தி கவலையப்படாது. உங்களால முடிஞ்ச அளவு செய்யுங்க. உங்களால முடியலன்னா மற்றவங்களால முடியாது அப்படிங்கிறதுக்கு செய்யும். ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்பவுமே சொல்லுவாங்க 10,000 ஹவர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு தான் நீங்க வந்து நான் தோத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க. அது உண்மையும் கூட. நீங்க 10,000 ஹவர்ஸ் ட்ரை பண்ணிட்டு முடியலன்னு சொல்லி நீங்க பாருங்க, டெஃபினட்டா நீங்க வந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க. எந்த ஒரு சின்னது நீங்க நினைக்கிறீங்க 10,000 ஹவர்ஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க 10,000 ஹவர்ஸ் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க, டெஃபினட்டா நீங்க வந்து அதுல வெற்றி அடைவீங்க. நம்மளுக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. யாரும் கவலையே பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தான் எல்லாரும் நம்ம விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஊருக்கு சரியா மழை பெய்யல. ஏன் மழை பெய்யலாம், இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டாங்க, போர் போட்டு தண்ணி கீழே போயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம ஊருக்கு தண்ணி இந்த கங்கை காவிரி இணைச்சா அட்லீஸ்ட் நம்ம திருமணி முத்தாறு வழியா நம்ம ஊருக்கு தண்ணி வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். வரும், நம்ம ப்ரே பண்ணிக்கணும் சீக்கிரம் வரும். இதுல அக்ரிகல்ச்சர்ல ஆர்கானிக் ஃபார்மிங் இப்ப வந்து ஒரு நியூ ஃபீல்டா இருக்கு. அது நம்ம வந்து எல்லாரும் முடிந்தவர்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பிரைஸ் கிடைக்கலன்னு சொல்றோம். இன்னும் நம்ம வந்து ஒரு ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனே ஃபார்ம் பண்ண மாட்டேறோம். நாம ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் மூலமா தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா பிரைஸ் நம்ம கிட்ட கொடுத்துதான் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நம்ம கிட்டயே ஒரு ஒற்றுமை இல்லாதனாலதான் இந்த பிரச்சனையே நடக்கும். அட்லீஸ்ட் நம்ம அவங்க வந்து
ஏன் வந்து ஃபார்மர்ஸ் சில இடத்துல சில ஏரியாவில் மட்டும் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க மூலமா கொடுக்குறாங்க, அவங்க டைரக்டா சேல் பண்றாங்க, டைரக்டா இது பண்றாங்க, மிடில் மேனை அவாய்ட் பண்றாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண அட்லீஸ்ட் ஒரு என்ன போட்ட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனாவது நம்ம அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்தது ஃபார்மிங்ல அர்பன் ஃபார்மிங் இது அடுத்த ஏரியா. நீங்க எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்கவங்க, நம்ம ஆளுங்க அங்க சென்னையில இருந்தாலும் சரி, வேக்கன்ட் ஸ்பேசஸ் நிறைய ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரூஃப் டாப் கார்டனிங் பண்ணலாம், ஈவன் பெரிய இடம் லீஸ்க்கு எடுத்து கூட பண்ணலாம். இப்போ ஈவன் நம்ம பெரிய நந்தனத்துல ட்ரேட் சென்டர் கவர்மெண்டே பண்ணலாம், அர்பன் ஃபார்மிங் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க பண்ண என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி, உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். மேல வந்து அவங்க வந்து சோலார் அதையும் அடுத்த ஏரியா நம்ம சொல்றோம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அது முதல்ல சொன்னோம். ஏன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல வந்து அடுத்து நெக்ஸ்ட் பிக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதுல தான் வரப்போகுது. நீங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷனையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து டெவலப் பண்ண இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் பண்ணுங்க. அடுத்த ஏரியா நமக்கு வந்து எல்லாம் சேஞ்ச் ஆகுது, எல்லாம் நியூ ஏரியாஸ். நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஷேரிங் ஸ்பேசஸ், தட் இஸ் ஷேரிங் எக்கானமின்னு சொல்றோம். ஏன்னா ஐடியல் ஸ்பேஸ், இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து 5 ரூம் இருக்குது, அது 2 ரூமுக்கு வந்து வாடகை கொடுறாங்க, அது லீஸ் கொடுறாங்க, அவங்க வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் தராங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்பிஎன்பி, ரெண்டோ மோட்டோ இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷேரிங் எக்கானமி இது அடுத்த ஏரியா வந்து போயிட்டு டெவலப். நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து லேபர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா அது வந்து ஐடியலா வச்சிருக்கிறது பதிலாக இது மாதிரி பண்ணும்போது போத் ஷேர் பண்ணும்போது அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்து வந்து ஏரியா கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ். பார்த்தீங்கன்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ்ல ஷேர்டு ஒர்க் ஸ்பேசஸ். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிசிக்கல் அசட்ஸும் அவனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, போத் ஆர் இன்டான்ஜிபிள் அசட்ஸும் கொடுத்துருவாங்க, லைக் கொலாபரேஷன் மென்டர்ஷிப் கூட அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஏரியா ரீட்டைல் செக்டர். நம்ம ரீட்டைல் செக்டர் ஆன்லைன்ல வரப்போகுது. ஏன்னா ஈவன் நம்ம பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் இப்போ வந்து ஆன்லைன்ல கொடுக்கலான்னு சொல்லி வருது. ஈவன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆன்லைன்ல கொடுக்கலான்னு இருக்கு. ஸோ அதனால ரீட்டைல் செக்டர் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் ஃபேஷன் கிரேஸ் கிராசரிஸ் இந்த மூணுமே இனிமேல் ரீட்டைல், எஸ்பெஷலி ஃபார் Tier 2 Tier 3 சொல்றோம் இல்லைங்களா, நம்ம ரூரல் ஏரியா சின்ன டவுனுக்குலாம் வந்து இன்னும் வந்து ஆன்லைன்ல இல்லை. ஸோ அடுத்த ஏரியா அதுல தான் வந்து டெவலப் ஆகும். அதுக்கு வந்து எப்படின்னா இந்த லாஸ்ட் மினிட் டெலிவரி அதுல வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறதுனால அந்த இதுக்கு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அடுத்து டெலிமெடிசின். இப்போ டெலிமெடிசின் பார்த்தீங்கன்னா 5G வந்துருச்சுன்னா இன்னும் ஈஸியா இருக்கு நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஆல்ரெடி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போலோ அண்ட் அதர் பிளேஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மொபைல் வேன்ஸ், மொபைல் டெலிமெடிசின் பண்றாங்க. மொபைல் எல்லாமே அந்த வேனுக்குள்ளே எல்லாமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எடுத்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் வில்லேஜஸ் அது மாதிரிக்கெல்லாம் போய் அங்கே போய் பண்றாங்க. அடுத்து நம்ம இன்னொரு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடுத்த ஏரியா. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அடுத்து 2025ல டிசிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 75% ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், மீதி 25% தான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அதனால என்ன ஆகுதுன்னா டிராவலிங் காஸ்ட், உங்க அகாமடேஷன் காஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சேஞ்சிங் பிஸ்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்கு. வந்து ஏன்னா ஆஃபீஸ் போய் முடிச்சுட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னன்னா 24 ஹவர்ஸும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் அதான் சொன்னேன், சொன்னிக்கலாம் கூட
நீ வந்து ஆஃபீஸ் ஒரு ரூம் தனியா வச்சுக்கோ, அந்த ரூம்ல வந்து ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டு எல்லாம் நீட்டா ஆஃபீஸ் போற மாதிரி போயிட்டு டைம் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்துரு அப்படிங்கிறது மாதிரி பண்ணாதான் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணலாம். அடுத்து நியூ இண்டஸ்ட்ரீஸ், நியூ ஐடியாஸ். திங்க் பிக், ஸ்டார்ட் அப், அதான் எம்பவர் யுவர் செல்ஃப். திங்க் பிக், innovate, disrupt the technology. ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்னா அதே யார் திங்க் பண்ணு, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். அப்பதான் வந்து நாம வந்து சர்வை பண்ண முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணதை விட ஒரு சின்ன ப்ராப்ளமோ, ஒரு ப்ராடக்டோ, ஒரு ப்ராசஸோ எடுத்துக்கிட்டு அது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி புது ப்ராடக்டாக பண்ணலாம். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சருக்கே நிறைய ப்ராடக்ட் தேவையா இருக்கு. சின்ன சின்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தேங்காய் புடுங்கிறது சின்னதா ஒரு மோட்டார் இது அழகா பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் நிறைய அதை வந்து மாத்தலாம். அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ், ஒரு மாட்டு வண்டியில கட்டிட்டு ப்ளோ பண்றதுக்கு கண்டுபிடிச்சு, நம்ம ஃபார்மர் தான் கண்டுபிடிச்சிருந்தார். அதே மாதிரி பிளஸ் வந்து நம்ம லைன் போட கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நியூ டெவலப்மெண்ட்ஸ், நியூ ஐடியாஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார் அதர் ஏரியாஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியான்னு அன்னைக்கு நேற்று என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தராங்க, அப் டு 25 lakhs தராங்க. ஈவன் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா மதுரை கேம்பஸ்ல இருக்கு, அதே மாதிரி கோயம்புத்தூர் கேம்பஸ் இன்குபேஷன் சென்டர்னு இருக்கு. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ கூட நான் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து 5 லட்சத்துல இருந்து 25 லட்சத்துக்கும் வந்து பேஸ்ட் ஆன் த நியூ ஐடியாஸ் வந்து தர்றாங்க. அது வந்து இப்போ இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது. நான் மறுபடியும் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அது நீங்க அப்ளை பண்ணி சொல்லுங்க. யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வந்து பண்ணலாம் நம்ம கம்யூனிட்டி. அடுத்த ஏரியா நியூ கம்பெனிஸ் நம்ம இந்தியாவுக்கு வர்றது. ஏன்னா இப்போ நிறைய இப்போ வந்து சைனாவில் டெஃபினட்டா அந்த டிஸ்ட்ரப்ஷனால அவங்க வந்து அங்க நீ ஆரம்பிக்கிறது சான்சஸ் ரொம்ப ரிமோட். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ஸோ அதனால நம்மளுக்கு அட்லீஸ்ட் 1000 கம்பெனிஸ்ன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 200 கம்பெனி வந்தா கூட போது நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சேஞ்ச் பண்ணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு எனி கம்பெனி அது மாதிரி வர்ற கம்பெனிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், ஜாயிண்ட் வெஞ்சர் பண்றது, கொலாபரேஷன் பண்றது, இங்க வந்து இது பண்றது யார் நம்ம என்ன நீங்க எல்லாரும் வேர்ல்டு வைடு இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்லலாம். நாங்க என்னோட சீனியர்ஸ் எல்லா ஃபீல்ட் நாங்க ஒரு சின்னதா ஒரு திங்க் டேங்க் மாதிரி வச்சிருக்கோம். யாராவது இது மாதிரி அட்வைஸ் கேட்டா நாங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றோம். நான் சஜஸ்ட் பண்ணேன், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன்ஸ்டியூட்டே ஒன்று போட்டுடலாம். நீங்க அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ்க்கு என்ன எவ்வளவு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பர்மிட் வாங்குவாங்க, என்ன எப்படி வாங்குவாங்க, அதெல்லாம் அங்கேயே கூட ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன் அண்ணாவுக்கு, பொன்சேம் அண்ணாவுக்கு. நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் இது ஏன் சொல்றேன்னா, ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வரும்போது நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க. டொயோட்டா நான் 2000ல எனக்கு ஞாபகம் இருக்கு, விக்ரம் கிர்லோஸ்க்கு நான் அப்போ ஏர்போர்ட்ல பிசிஆர்னு ஒரு சிங்கப்பூர் போயிட்டு வர்றாரு. சொல்றாரு, சார் நாங்க வந்து டொயோட்டா வந்து இங்கதான் சென்னைக்கு தான் வந்து பண்றோம், ஆனா அவங்கள வந்து பார்க்கவே முடியல. ரெண்டாவது வந்து அவங்க வந்து இருக்கிற இதுல வந்து அவங்க நிறைய வந்து கமிஷன் கேட்பாங்க. அதனாலதான் அந்த இதே வந்து நம்மளுக்கு வந்து இங்கிருந்து அவங்க மைசூர் போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையில இருந்தா எல்லாம் இப்ப சென்னை தான் பாத்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். எல்லா கம்பெனிஸ் இங்க தான் இருக்கு. ஈவன் கியா மோட்டார்ஸ் வந்து சப்சிடரியா ஹூண்டை தான். அது வந்து அந்த அனந்தபூர் போயிருக்கு. அனந்தபூர் போனதுக்கு ரீசன் வந்து அந்த அளவுக்கு அங்க அவங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்தாரு அவர். ஆனா முன்னாடி இங்கதான் வரதா பேசிட்டு இருந்தாங்க, ஆனாலும் அது வந்து அங்க போயிடுச்சு. ஸோ அது மாதிரி எனி கம்பெனிஸ் அது மாதிரி யாராவது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. நம்ம அங்க நிறைய என்னோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் தான் இப்போ வந்து எல்லா இதுலயும் ஒர்க் பண்றாங்க. நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது வந்து நம்ம
நம்ம வந்து அட்லீஸ்ட் பண்ணும்போது நம்மளோட கம்பெனி வருது, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வருது, நம்மளுக்கு டேக்ஸ் வருது. அதனால நம்ம எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எக்கானமியும் டெவலப் ஆகும். அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் அண்ட் விண்ட் பவர். சோலார் வந்து நம்ம ஆக்சுவலாக ரூப் டாப் சோலார் வந்து எல்லாருமே போடலாம். ஆனால் அது வந்து இப்போ வந்து ப்ரொஹிபிட்டிவா காஸ்ட் வந்து ரொம்ப ப்ரொஹிபிட்டிவா இருக்கிறதுனால அது போட முடியல. கவர்மெண்ட்டும் வந்து இப்போ சோலார் பேனல்ஸ் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ப்ளஸ் வந்து அதனோட எஃபிஷியன்சி பண்றதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த இது இப்போ ரூஃப் டாப் சோலார் அடுத்த ஏரியா டெவலப் பண்ண போகுது. ப்ளஸ் விண்ட் ப்ளஸ் ரூஃப் சோலார் ரெண்டையும் சேர்ந்து ஹைபிரிட்டா சிஸ்டமும் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அது வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்மால் இது வந்ததுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில ஃபேக்டரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் ஆர் ஹோம் ரூஃப் டாப் சோலார் விண்ட் பவர் போட்டால் இருக்கிற இடத்துல இன்னும் நம்மளுக்கு வந்து காஸ்ட் குறைய சான்ஸ் இருக்கு. அடுத்தது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். இப்போ 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது ரேட்டே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு இதே குறைச்சிட்டாங்க. 5% தான் டியூட்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலாம். அடுத்த ஃபீல்டு அதுதான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்கு ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவல் ஈவன் 2 வீலரும் 3 வீலர் ஆர் 4 வீலர்ஸ்க்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு அதே இப்போ 25% போட்டிருக்காங்க. ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இதுல இருந்து. ஸோ கஸ்டம்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா லிவரேஜிங் டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்னு சொல்றாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஹெச் கிளியரிங் ஏஜென்ட்டோ அல்லது இம்போர்ட்டரோ எக்ஸ்போர்ட்டரோ போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் எல்லாமே நீங்க வீட்டில இருந்தே ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா ஏஜென்ட் வந்து அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஃபைல் பண்ணலாம். அது மாதிரி இப்போ இந்த கொரோனா பீரியட்ல சின்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஷிப்பிங் பில் பார்த்தீங்கன்னா 2,85,448 ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரீ ஆன் போர்டு வந்து 1,19,092 crore வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டரும் 2,47,149 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்போர்ட் பெனிஃபிட் டிஸ்பர்ஸ் வந்து 7,055 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் இம்போர்ட்டுக்கு 2,90,277 ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸ் அவுட் ஆஃப் சார்ஜ் வந்து 2,49,667. இது எல்லாமே ஆன்லைன்ல அதாவது ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் பண்ணி இது கொடுத்தது தான் அவுட் ஆஃப் சார்ஜ் கொடுத்தது. அதே மாதிரி இம்போர்ட் வேல்யூ 2,14,710 crore பண்ணியிருக்காங்க. டியூட்டி கலெக்டட் வந்து 28,810 crores. இது எந்த பீரியட்னா 23/3 இருந்து 10/5 வரைக்கும் இந்த லாக்டின் பீரியட்ல தான். அது லிவரேஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, அதாவது ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் கஸ்டம்ஸ் இடிஐ சிஸ்டம் மூலமா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட். அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே அசஸ் பண்ணும். நீங்க வந்து ஃபைல் பண்ணா போதும், நீ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வீட்டில இருந்தே இது பண்ணலாம். இப்போ ஆல் இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆபரேட்டர்ஸ்னு ஒரு பர்மிஷன் இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து நிறைய பேர் இப்போ ஒரு 10,000 பேர் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்கன்னா சென்னையில, எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 600 மேல இல்லை. அதனால என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆபரேட்டர்ஸ் வாங்கிட்டோம்னா உண்மை இல்லை, நம்ம எல்லாரும் எல்லா பேப்பர்ஸ் நீங்க அவங்க வந்து ஒரு தடவை பார்ப்பாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனலா கொடுத்துட்றாங்க, அப்புறம் தான் வந்து செக் பண்ணுவாங்க. நாம வந்து எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து டைரக்டா போர்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிடலாம். நீங்க சிஎஃப்எஸ்க்கு போக தேவையில்லை. அதே மாதிரி டைரக்டா போர்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பேர் போர்ட் அந்த பெஸ்ட் போர்ட்
யூரோப்புக்கே அதுதான் வந்து கேட்வே போர்ட். பாம்பே வந்து கேட்வே அந்த போர்ட். அதுல 2 பேர் தான், 2 ஆபரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 மைலுக்கு இருக்கும். அவ்வளவு எல்லா ரிஃபைனிங் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் தூக்கி வைக்குது. அப்புறம் டேர்ன் அரவுண்ட் டைம் பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு தான் இருக்கு. ஒரு ஷிப் வந்துட்டு அவ்வளவு ஸ்பீடா வந்து கிளியர் பண்றான், அன்லோட் பண்றான், அங்க அதே மாதிரி லோட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? எல்லாமே டிரைவர்லெஸ், இது ஆட்டோமேட்டிக் தான் பண்றாங்க. ஸோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க ஆந்திராவிலயும் அந்த போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இங்க காலஹஸ்தி பக்கத்துல இருக்கிற இதுல அவங்க புதுசா இப்போ பீரியட்ல ஒரு சென்டர் இது ஓபன் பண்ணிருக்காங்க. எல்லா கம்பெனிஸும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கம்பெனிஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் அவ்வளவு சரியில்லை. அட்லீஸ்ட் இனிமேல் கண்டிஷன் சேஞ்ச் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது. அடுத்து ஃபைனலா நம்ம எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எஜுகேஷன்லயே நிறைய எஜுகேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு. பிக் கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய நியூ இதை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இந்த டிஜிட்டைசேஷன் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆன்லைன்ல கண்டென்ட் டெவலப் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டடா இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி கிளவுட் பேஸ்ட் லேர்னிங் அஃபோர்டபுளா இருக்கு. ஹை குவாலிட்டி கண்டென்ட்டும் இருக்குது. ஏன்னா இந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கோச் பண்ணுவோம். இப்போ கோச் பண்றது வெர்சஸ் இந்த இப்போ இந்த அடாப்ஷன் ஆஃப் இந்த எஜுகேஷன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வந்து இட் வில் டேக் டைம். ஆனா அடுத்த ஃபீல்டு அதில் தான். நீங்க யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுலயும் வந்து நீங்க பண்ணலாம். இந்த ஸ்டார்ட் அப்ஸும் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது. இதுல இந்த எஜுகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது பார்த்து ஃப்ரீயா கொடுக்குறாங்கிறாங்க, அது ப்ரீமியமா கொடுக்குறாங்க, ப்ரீமியம் கண்டென்ட்டா கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து எஜுகேஷன் ஏரியாவும் இது பண்ணலாம். அடுத்தது ஹை குவாலிட்டி ஒர்க் ஃபோர்ஸ், அடுத்த ஏரியா. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் யங்கா இருக்கிறோம். எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ வந்து சாஃப்ட்வேர் இல்லைன்னா இது கிடையாது. இப்போ வந்து அடுத்த ஃபீல்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதனால அந்த அடுத்த ஃபீல்டுக்கு நீங்க வந்து எம்பவர் பண்ணிக்கணும். அடுத்த ஃபீல்டு ஸ்கில்ல வந்து நீங்க வந்து படிக்கணும். நீங்க அதனாலதான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நான் தான் சொன்னேன், நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. லேப், டிஃப்ரெண்ட் லேப், கம்யூனிகேஷன் லேப் வைங்க, ப்ரோக்ராமிங் லேப் வைங்க, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுங்க பசங்களுக்கு. அப்பதான் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால இப்போ வந்து இந்த கொரோனா லாக்டவுன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. டெஃபினட்டா ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. அது நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நாம அனைவரும் ஒன்றாக இருந்து நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அதுதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, திங்க் பிக், இன்னோவேட் அண்ட் டிஸ்ரப்ட் யூசிங் த டெக்னாலஜி. மிகவும் அருமையான ஒரு சிறப்புரை ஆற்றி இருக்கிறீங்க. இளந்தளிர்கள் ஆரம்பிச்சு சின்ன குழந்தைகள் என்ன பண்ணணும், அவங்களுடைய ஒளிமையான எதிர்காலத்துக்கு எவ்வாறு இருக்க வேண்டும், கல்லூரி செல்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், தொழில் முனைவோர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், வீட்டில் உள்ள பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், விவசாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஏரியாவையும் டெக்னாலஜி முதற்கொண்டு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மிக அழகாக எளிய நடைமுறையில் மிகவும் பொறுமையாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர்
விவசாயம் சார்ந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு பல விதமான பதில்கள் நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. நீங்க தெரியப்படுத்தாத சில கேள்விகள் சில நண்பர்கள் நம்ம கொங்கு சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு தொழில் முனைவோர் வந்து கேட்டிருக்காருங்க, ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி. ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஈஸியா வாங்குறது 2 வழி இருக்குங்க. ஒரு வழி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், இன்னொன்னு வந்து டாக்ஸ கட்டி முடிச்சுட்டு ரீஃபண்ட் வாங்குறது. எது நல்ல வழி அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை? நீங்க லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் தான் நல்லதுங்க. ஏன்னா நீங்க பணத்தை கட்டிட்டு அவங்க ரீஃபண்ட் வர்றதுக்கு உங்களுக்கு டிலே ஆகும். ஏன் அதுல போய் நீங்க போய் பணத்தை முடக்குறீங்க? ஓகே ஓகே, அருமையான. ஏன்னா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறீங்க. இந்த வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா இந்த பெனிஃபிட் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு முன்னாடி பாண்டு கொடுத்தாங்க. பாண்ட் வித் பேங்க் கேரண்டின்னு இருந்ததுங்க. இப்ப சிம்பிளிபிகேஷன் பண்ணதுனால அந்த பாண்ட் தேவையில்லை. சிம்பிள் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் கொடுத்தா போதும். அது வந்து நீங்க அது கொடுத்துட்டு நாம ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா அதுல வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொருத்தர் விவசாயம் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கு. அங்க அணில் வந்து திருச்சியில இருக்காங்க. அவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால நான் சொல்லலாம், அட்லீஸ்ட் நம்ம ஜெனுவினா இது மாதிரி இருக்குங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு அதுக்காக சொல்லுவேன். சொல்லுங்க. மிக்க நன்றி. இப்ப அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. இன்றைய இளம் தலைமுறையினர் நிறைய பேர் வந்து என்ஜினியரிங் டிகிரி எடுத்து விட்டுட்டு அதுல வேலை கிடைக்காதனால பழையபடி விவசாயத்துக்கு வர்றாங்க. விவசாயம் நல்லா செழிப்பாகிறதுக்கு என்ன வழி? அவங்க அந்த விவசாயத்துல ஈடுபாடு இல்லாத காரணத்தினால நிறைய பேர் வந்து என்ஜினியரிங் மற்ற விஷயங்களை சார்ந்து செல்றாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு ஆலோசனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவசாயத்துல வந்து நம்ம வரும்போது உண்மையிலேயே நிறைய நல்லா இருக்குதுங்க விவசாயம் பண்றதுக்கு. சின்னதா ஒரு 2 ஏக்கர் நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல 3 ஏக்கர் எடுத்துட்டு அவங்க வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணாங்கன்னா பெஸ்ட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் பிளஸ் டெய்ரி ஃபார்மிங் அண்ட் பவுல்ட்ரி 3யுமே இது பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால அவங்க வந்து இந்த தொழில் தான் இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இதுக்கு வர்றது வந்து நம்ம குலத்தொழில் விவசாயம் தான். அதனால நம்ம பசங்க வந்து இதுல பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க வந்து ஏன் வேலை கிடைக்கலன்னா, அவங்க வந்து இப்ப இருக்கிற இன்ஜினியரிங் நம்ம காலேஜில் சொல்லி கொடுக்கறது பத்தாது. அதனால நம்ம வந்து நாம தான் வந்து உயர்த்திக்கணும். இப்ப நான் வந்து சிவில் சர்வீஸ் முடிச்சுட்டு ஐஆர்எஸ் வாங்கின பின்னாடியும் நான் வந்து பிஎல் படிச்சேன். ஏன்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா பிஎல் ஏன்னா எனக்கு வந்து என்ன கஸ்டம்ஸ் ஆக்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் 84ல ஜாயின் பண்ணது. 85ல சங்கரவடிவேல்னு என்ன சீனியர். அவரு சொன்னாரு, அவர் வந்து படிச்சுட்டு இருந்தாரு ஈவினிங் காலேஜ், அம்பேத்கர் காலேஜ், லா காலேஜ் சென்னையில. அவர் சொன்னார் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவரே அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது ஏன் சொன்னா நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் லேர்னிங். அதான் சொன்னேன், நான் இங்க வந்து இப்போ 50 நாள் இருந்ததே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். எவ்வளோ மனசு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நம்ம வந்து மாமா கூடயோ அத்தை கூடயோ அல்லது அப்பா அம்மா கூட இருக்கவே இருந்தது இல்லை. ஏன்னா நான் வந்து காலேஜ் நான் பாத்தீங்கன்னா 14 வயசுன்னு சொல்லலாம், 13 வயசுலயே வெளியே போயிட்டேன். அந்த 14 வயசு வரைக்கும் தான் இங்க இருந்தது. அதுக்கு பின்னாடி நான் வந்து வெளியூர் போயிட்டேன். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட இருக்கிறது, சொந்தக்காரங்களோட இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறதை விட நம்மளோட கூட இருந்து படிக்க வைக்கிறது தான். ஏன்னா நம்மளோட பழக்க வழக்கம், நம்மளோட குலதெய்வம், நம்மளோட கோயிலுக்கு போறது, நம்மளோட உறவினர் வீட்டுக்கு போறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உறவினர்கள் யாராவது வந்தாங்கன்னா கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாம இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்களை ஒவ்வொரு உறவினர் வீட்டுக்கும் கூட்டிட்டு போங்க. உறவினர் இவர் தான் சொல்லி கொடுங்க, மாமன் மச்சான் உறவினர்கள் சொல்லி கொடுங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காருங்க. பிரைவேட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து செல்ஃப் சீலிங் அண்ட் ரிமூவல் பர்மிட்டட், அதனுடைய கன்சிடரேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இல்ல, பிரைவேட் மேனுஃபேக்சருக்கு அலோடுங்க, செல்ஃப் சீலிங் அலோடு. பட் இப்போ வந்து கவர்மெண்டே வந்து செல்ஃப் சீல் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லுது. ஏன்னா நீங்க சீல் தான் அங்க போய் நீங்களே உங்களோட சீல் வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் அதனாலதான் சொன்னேன், நீங்க எக்ஸ்போர்ட்டரா இருந்தா நீங்க ஏஇஓ ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆபரேட்டர் பர்மிஷன். எந்த கண்ட்ரி, எந்த சென்னையில எக்ஸ்போர்ட் பண்றாருங்களா இல்ல தூத்துக்குடியா? அத பத்தி எதுவும் சொல்லலைங்க, சேலம் கேட்டிருக்காருங்க இந்த கேள்வி. சரிங்க சரிங்க, அப்படின்னா அதாங்க. இப்போ வந்து சென்னையில இருந்துன்னா சென்னைக்கு அவர் எந்த போர்ட்ல எக்ஸ்போர்ட் பண்றாரோ அந்த போர்ட்ல அவர் வந்து ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆபரேட்டர்ஸ் வாங்கிக்க சொல்லுங்க.
வாங்கிட்டா இவர் வந்து செல்ஃப் சீலிங் போச்சுன்னா அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணாம போகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இவங்க சிஎஃப்எஸ்க்கு எடுத்துட்டு போய் அங்க ஓபன் பண்ணி எக்ஸாம் பண்ணி அனுப்புவாங்க. அதான். சரி சரி. அடுத்த ஒரு கேள்வி, கஸ்டமர்ஸில் இந்தியா வந்து மிகவும் அதிகமாக இறக்குமதி செய்யும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. இப்போ க்ரூட் ஆயில் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு ரெவென்யூ. சரி. அதர் தேன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில கம்பெனிஸ் மெயினா பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்கன்னா, புது மாடல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அங்கிருந்து ஃபுல் இதை இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அடுத்தது வந்து அது பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சரி. பிளஸ் வந்து சரி. அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கேன். சரிங்க. இந்தியாவில் எந்த பொருள் நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம இங்க மேனுஃபேக்சர் லோக்கல்ல பண்ணுனா நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நாம வந்துங்க இப்ப இதே பாத்தீங்கன்னா டொயோட்டாக்கு நான் விசிட் பண்ணிருந்தப்ப சொன்னாங்க, டொயோட்டால வந்து காம்பனன்ட்ஸ் இங்கேயே இண்டிஜினைஸ் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் மாடல் வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து மெயின் ப்ராடக்ட் மட்டும் அங்கிருந்து பண்ணுவாங்க, மீதி வந்து இங்க வந்து சோர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அந்த சோர்ஸ் டெவலப் பண்ணி டொயோட்டா பாலிசி பாத்தீங்கன்னா பெஸ்ட் பாலிசி. அவங்க சொல்லுவாங்க ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ரொடியூசர் தாங்க. இதே ஹூண்டைலாம் அப்படி கிடையாது. அவன் 3 பேர்த்த வச்சிருப்பான், அவன் வந்து பிரைஸ் இது பண்ணிருப்பான். அவர் என்ன சொன்னாருன்னா, அவரு அந்த எவ்வளவு ஒரு திங்கிங். நான் கேட்டேன், ஏங்க நீங்க வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்னா ஒரு பார்ட்னா ஒருத்தர் மட்டும் வச்சுங்க. இல்லைங்க, நாங்க எங்க கம்பெனி நாங்க எப்படி குரோ ஆகிறோமோ அதே மாதிரி என்னோட சேனல் பார்ட்னரும் குரோ ஆகணும். எவ்வளவு ஒரு உன்னதமான கொள்கை பாருங்க டொயோட்டாவோடது. அதே மாதிரி குவாலிட்டி. அப்பதான் வந்து எங்க யாராவது சின்ன மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 பேர் வந்தாங்கன்னா அவன் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இவங்க மிஸ்டேக் வரும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பின்னாடி கண்டுபிடிச்சாலும் முதல்ல வந்து கஷ்டம். அதனால நாங்க வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு நாங்க வந்து ஒருத்தர் தான் வந்து ப்ரொடியூசரா வச்சிருக்கோம் சொன்னாரு. அது மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கியா மோட்டார்ஸ் வருது. கியா மோட்டார்ஸ்க்கு நீங்க வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து டிசைன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. நாம இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த காம்பனன்ட் டெவலப் பண்ணலாம். இப்போ பிஎம்டபிள்யூல பாத்தீங்கன்னா அவங்க பிஎம்டபிள்யூ கம்ப்ளீட்டா மோஸ்ட்லி தே ஆர் பிரிங்கிங் த காம்பனன்ட்ஸ்ங்க. ஏன்னா அவங்க வந்து இங்க ரொம்ப வெரி ரேரா இந்த ரப்பர் சீல்ஸ் இது மாதிரி இந்த வேர் அண்ட் டேர் ஐட்டத்தை அலோவ் பண்றாங்க. மற்றபடி இம்பார்ட்டன்ட் ஐட்டம்லாம் அவங்க வந்து அங்க இருந்து தான் கொண்டு போறாங்க. சரி சரி. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் நிறைய சிவில் சர்வீசஸ் எழுதுறவங்க நிறைய பேர் இப்போ ஃபெயில் ஆயிடுறாங்க, அதுக்கு காரணம் என்ன, அவங்க எப்படி நல்லா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாங்க இப்போ சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாங்க மினிமம் ஒரு 2 years. நான் கேட்ச் தம் யங் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே படிங்க அப்படின்னு போய் நான் இப்போ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தங்கவேல் அண்ணா இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க வந்து சொல்லி நான் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் போய் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸ் எடுத்து போகணும். இப்போ சிவில் சர்வீஸோட சிலபஸ் கலெக்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன ஆப்ஷனல் எடுக்க போகணும் டிசைட் பண்ணணும். 3 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ்க்கு எல்லா என்சிஆர்டி புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணுங்க. பிளஸ் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 yearsல இருந்து 32. இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து குரூப் 1 ஆஃபீஸ் எங்களுக்குலாம் எலிஜிபிலிட்டி கிடையாது நம்ம ஓபிசியில். ஆனால் நம்ம கம்யூனிட்டிக்கு ஓபிசிக்கு அலௌடுங்க. அதுக்கு வந்து 32 + another 3 years கொடுக்குறாங்க. 9 attempts கொடுக்குறாங்க. 21ல இருந்து 35 years வரைக்கும் எழுதலாம். ஸோ நீங்க வந்து சின்சியரா படிக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுல வந்து 10,000 பேர் வந்து மெயினுக்கு செலக்ட் ஆகுறாங்க. அந்த 10,000 பேர்ல ஒரு 1,500 பேர் தான் இப்ப 796 வேகன்சி இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து 796ன்னா 1,800 பேருக்கு தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அதனால நம்ம அந்த இதுல பரவணுங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து டஃபஸ்ட் எக்ஸாம். ஆனா அந்த எக்ஸாம் வந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா படிச்சா ஈஸியா பண்ணிடலாம். யார் வேணாலும் படிக்கிறதுக்கு
என்னோட நம்பர் கொடுத்துருங்க, அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நாங்க வந்து நம்ம மென்டரிங் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன புக்ஸ் படிக்கலாம், என்ன புக்ஸ் எல்லாமே பண்ணலாம். நம்ம கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஈவன் நான் தான் சொன்னேன், நம்ம ஒரு இதே ஓப்பனே பண்ணலாம், ஒரு பிளாட்ஃபார்மே ஓப்பன் பண்ணிடலாம், யார் வேணாலும் படிக்கட்டும் அப்படின்னு ஃப்ரீயா. ஆனா அந்த சிகரம்ட்டு நாங்க சொல்லிதான் அந்த சிகரம் அகாடமின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது. அதுல தான் ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்திருப்பீங்க. நான் போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த மென்டரிங் குழந்தைங்களுக்கு. இப்ப 4 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, இப்ப இன்ட்ரி போறாங்க. அதுல 2 பேர் ஆல்ரெடி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் செலக்ட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் இயர் ஒரு பையன் வந்து இன்கம் ஐஆர்எஸ் செலக்ட் ஆயிருக்கான். இப்போ 4 வருஷமா நடந்துட்டு. அது வந்து சின்ன லெவல்ல எப்படின்னா ஒரு 15 பேர் 16 பேருக்கு வந்து ஒவ்வொரு நம்ம ஆளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்ம சேலம், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு இந்த 4 டிஸ்ட்ரிக்டுக்கு நம்ம ஆளுங்க வந்து பரீட்சை வச்சு அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு அங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அப்புறம் அங்க ஃப்ரீக்கு ஸ்டே இது பண்ணிட்டு இருக்குதுங்க. அது சிகரம் ஒரு பரணி பாலுன்னு சொல்லிட்டு அந்த சிவகுமார் அவங்க அந்த இதில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணி அந்த இது ஆரம்பிச்சிருந்தது. அது சின்ன லெவல்ல போயிட்டு இருக்கு. இது வந்து நல்ல ஒரு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி டெவலப் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் அதுலேயே லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி அப்ளிகேஷன் கூட டெவலப் பண்ணலாம். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும், பிளான் பண்ணணும். ஏன்னா இப்ப நான் டெய்லி ஒரு 9 மணி நேரம் படிக்கணும், 3 மணி நேரம் படிக்கணும், 3 மணி நேரம் எழுதணும், 3 மணி நேரம் லிசன் அண்ட் ரைட் ரிவிஷன் பண்ணணும். இந்த 9 மணி நேரம் பண்ணா டெஃபினட்டா 2 இயர்ஸ்ல நீ கிட்ட சர்வீஸ். நான் படிக்காம நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்து கஷ்டம் இது. ஏன்னா இது வந்து அதான் சொல்ல 10 லட்சம் பேர் எழுதுறதுல வந்து அவன் செலக்ட் பண்றதுல 10,000 பேர் எடுக்கிறான். ஸோ அதனால அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம ரவீந்திரன் அண்ணா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் இந்த பட்டணம் பக்கத்துல இருக்கார், சேந்தமங்கலம் பக்கத்துல. அவரு தான் வாஜி ராம் அண்ட் ரவி அப்படின்னு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டுங்க டெல்லியில வச்சிருக்காரு. அதே மாதிரி சங்கர் ஐஏஎஸ் இருந்தது, அகாடமி இருந்து, அவர் தான் சங்கர் இப்போ நோம்பூர், அவர் நம்ம பையன் தான், இது திருச்செங்கோடு. அவங்க ஒய்ஃப் இப்போ ரன் பண்றாங்க வைஷ்ணவின்ட்டு, அதுவும் அக்ரி தான். இந்த 2 பேரும் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தாங்க. ஸோ அதனால நீங்க யாராவது நம்ம கம்யூனிட்டி பர்சங்க படிக்கணும், அல்லது நாங்க சொல்லுங்க நாங்க படிக்கிறது தான் ஆளைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனா அதனால நம்ம இது ஒரு பெரிய சேவையாவே செய்யலாங்க. யாராவது முடியாதவங்க என்னால முடியல அப்படின்னா அவங்களுக்கு புக்ஸ் இதெல்லாமே நம்ம வாங்கி ரெடியா இருக்கு. மிகவும் அருமையாக ஒரு வழிகாட்டுதல் ஐஏஎஸ் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் ஸ்பெசிபிக்கா தொழில் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. ஐ ஆம் எக்ஸ்போர்ட்டிங் கார்மெண்ட்ஸ் பை மிஸ்டேக் 1/4/2019 to 31/3/2020 in shipping bill. We declared that we don't want benefit of ROCTEL. So we lost the benefit around 1 crore. Is there any solution for this னு கேட்டிருக்காருங்க. கேட்கலாங்க. இவங்க வந்து நாங்க ராங்கா கடிச்சிட்டு போய் அமெண்ட்மெண்ட் பண்ணா கொடுக்கணுங்க. கமிஷனரேட்டை மீட் பண்ணி எந்த கமிஷனரேட்ல பண்ணாங்கன்னு பார்த்துட்டுங்க, அந்த கமிஷனரேட்டை போய் இது மாதிரி நாங்க இதுதான் பண்ணோம், நாங்க பெனிஃபிட் வந்து ராங்கா கிளைம் பண்ணாம விட்டுட்டோம்னா அவங்க அமெண்ட் பண்ண இது சான்ஸ் இருக்குங்க. அந்த டீட்டெயில் வாங்க நாம வந்து வெரிஃபை பண்ணி சொல்லலாம். சரிங்க. அடுத்து விவசாயம் சார்ந்த சரிங்க ஓகே. அடுத்து விவசாயம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. How to promote our agricultural products and step into modern agriculture, import exports? We have only 10 acres or less than that. So in that case, how to use modern equipments because the basic farmers cannot afford so much of amount அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அதான் சொல்லுங்க, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துங்க எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து இப்போ சாதாரண வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம். பட் என்னன்னா பையர் வேணும் நம்மளுக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். பையர் இருந்தாங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல பைனாப்பிள் வந்து ஆர்கானிக் தான், நம்ம கொல்லிமலையில விளையிறது வந்து ஆர்கானிக் பைனாப்பிள். அது வந்து நம்ம இதுல யாரோ பாம்பேக்காரங்க யாரோ ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பட் நம்ம ஆளுங்க யாரும் இங்கிருந்து பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எக் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது நாமக்கல் இருந்து. அது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஆள கிடையாது, அவங்க யாரும் அங்க கேரளாக்கார ஆளுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்க வந்து பையர் இருப்பான், இல்லைன்னா அவங்களே ஒரு ஆபீஸ் வந்து அங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இங்க இருக்குது, ஆனா பையர் வந்து இப்போ மலேசியாவிலேயோ சிங்கப்பூர்லயோ அல்லது வந்து துபாயிலயோ இருக்காங்கன்னா அந்த பையர் வந்து ஆர்டர் கொடுக்கணும். அவங்க வந்து வித் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓபன் பண்ணணும். அப்போ வந்து இவங்க சப்ளை. ஏன்னா பையர் இல்லாம நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இது பண்ண கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அஸ்யூர்ட் பையர் வேணும்.
அப்புறம் வந்து அவங்க வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் பேங்க் வந்து கரெக்ட் நல்ல பேங்கா இருக்கணும். ஆப்பிரிக்காவுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். பேங்க் கேரண்டி கொடுத்தாவே செல்லாது. அதனாலதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதர் ரீஅசூரன்ஸ் பண்ணுவாங்க. வேற வந்து யூகே பேங்கோ அல்லது வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சரி. சொல்லிட்டுங்களா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா எங்க கிடைக்கும், நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா வந்து சென்னை கஸ்டமர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா அங்க டெய்லி ரிப்போர்ட்னு ஒன்று அனுப்புவாங்க. அங்க அந்த இதுல கான்டாக்ட் பண்ணா அவங்க வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கு, ஸ்மால் அமௌண்ட் தான், அதை பே பண்ணா அவங்க வந்து அனுப்புவாங்க. அதில் டெய்லி லிஸ்ட்னு போட்டு ஒன்று ஒரு இது அனுப்புவாங்க. அதாங்க. சரி. அக்ரி ரிலேட்டட் எக்ஸ்போர்ட்ஸ்ல குறிப்பா பவுல்ட்ரி, சிக்கன் இந்த ஐட்டங்கள் எப்படி இருக்கும் வருங்காலம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற கைட்லைன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாங்க நான் நம்மளுக்கு பையர் வேணுங்க. பையர் இருந்தா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து எனி டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே மோஸ்ட்லி ஒரு பையர் இருக்காங்கன்னா அந்த பையர் எக்ஸிஸ்டிங் பையரை போய் நம்ம போய் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து பிரைஸ் நெகோசியேட் பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாபகரமா இருக்காது. ஆனா சரிங்க. சரி. அடுத்ததாக நீங்க வந்து ஐஏஎஸ் சர்வீஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடுத்த கலந்துரையாடல் உங்களுக்கு எப்படி எங்க இருக்கும், அதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கலந்துரையாடல்னு ஒண்ணு இல்லைங்க. நாங்க காலேஜுக்கு அங்க கோயம்புத்தூர் வந்து சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல கிளாஸ் எடுப்போம். இங்க வந்தீங்கன்னா இங்க நாமக்கல்ல பிஜிபி அக்ரிகல்ச்சர் காலேஜ். சக்தி இன்ஸ்டிடியூட்ல எப்ப கிளாஸஸ் நடக்குது அப்படிங்கிற அந்த தகவல் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த கொரோனாவனால போலிங்க, எல்லாரும் பசங்க எல்லாம் போனதுனால இப்போ இல்லைங்க. நான் மறுபடியும் நான் பேசிட்டு தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேங்க. நீங்க அவங்க யாரு என்னன்னா மீட் பண்ணலாம். கோயம்புத்தூர்னா மீட் பண்ணலாங்க. சரி. சரி. அடுத்து இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உடைய தொழில் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரகாசமா இருக்கும். அதனாலதான் நான் அதை எடுத்து சொன்னேன். உங்களுக்கு வந்து டியூட்டி 5% போட்டிருக்காங்க. டியூட்டி இதுல இருந்து குறைச்சிருக்காங்க. டெஃபினட்டா நல்லா இருக்கும். அது வந்து ஈவன் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். போத் ஃபார் அதான் 2 வீலருக்கும் பண்ணலாம், 4 வீலருக்கும் பண்ணலாம், 3 வீலருக்கும் பண்ணலாம். நல்லா இருக்கும். ஆக்சுவலா நல்லா இருக்கும். நம்ம ஆளுங்க யாராவது கொலாபரேஷன் கிடைச்சி பண்ணாலும் நல்லா இருக்கும். அல்லது வந்து இவங்களே எப்படி பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இப்போ இப்போ டெஸ்லா வந்து இண்டிவிஜுவலா சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்தாதான் வந்துடும் வரப்போகுது. அதனால நீங்க வந்து அது மாதிரி இதுக்கு பண்ணலாம், டெஃபினட்டா பண்ணலாம். அடுத்து அந்த நேசோ ஃபார்ம் அப்படிங்கறதனுடைய வெப்சைட் விளக்கம் கேட்டிருக்காங்க. நேசோ ஃபார்ம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இந்த சாஃப்ட்வேருக்கு அவங்களோட அசோசியேஷன் தாங்க அது. அது வந்து NASSOM அது அடிச்சாவே வந்துருங்க. அதுல வந்து ஃபியூச்சர் இது ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நேசோகாம்னு வருங்க அந்த வெப்சைட். ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நேசோகாம், NASSCOM. ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நேசோகாம் அனைவரும் குறித்துக் கொள்ளவும். ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நேசோகாம். கடைசியா ஒரு கேள்விங்க. நிறைய நண்பர்கள், நிறைய சொந்தங்கள் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக இளம் தலைமுறையினர்களுக்கு வாழ்வில் அவர்களுடைய தொழிலில் வெற்றி பெற என்ன உங்களது தாரக மந்திரமாக உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்க கண்டிருக்கீங்க? அவங்க எதுல லேக்கிங், எதுல வந்து அவங்க முன்னேறணும், எதுல அவங்க முயற்சி செய்து அதை ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இந்த தினமும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. 2வது நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும். 3வது கேளுங்க. தெரியலையா போய் எங்க வேணாலும் கேளுங்க.
தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும். அதாவது நம்ம வந்து என்ன ஒரு சைனஸ்னா, நம்ம ஆளுங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்தப்ப கூட பாத்தீங்கன்னா வேற யாராவது சொல்லுவாங்க அவங்களுக்கு சார் இது ப்ராப்ளம் அப்படின்ட்டு, அது மாதிரி சால்வ் பண்ணுமே ஒழிய டைரக்டா வந்து கேட்கறது ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. இதே பாத்தீங்கன்னா மத்த கம்யூனிட்டியில நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர்ல என்ன வந்து அதிகமா மீட் பண்ணது நம்ம கம்யூனிட்டி ரொம்ப கம்மி தான். நானே தான் கூப்பிட்டு இது என்ன இந்த கம்பெனி பார்த்துட்டு இவங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசணும்னா ஒழிய நம்ம கம்யூனிட்டி ஆளுங்களுக்கு இது ஒரு சைனஸ் இருக்கு. தைரியமா போய் கேட்கணும், ஃபைட் பண்ணணும், தன்னோட உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி படிக்கணும் நிறைய. இப்ப பார்த்தா ஜிஎஸ்டி பத்தி படிக்கணும். ஜிஎஸ்டியில வந்து cbic.gov.in போய் அடிச்சுட்டு அதுல போனீங்கன்னா எல்லாமே இருக்கு. டெய்லி வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வருது எல்லாமே படிக்கணும். அப்புறம் நம்ம வந்து எல்லாம் வந்து ப்ராப்பரா ரெக்கார்டு வச்சுக்கணும். மூணாவது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சாரி நம்ம ஒவ்வொருத்தரும் கரெக்டா வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, அதே மாதிரி அந்த பணம் வந்து டியூட்டி கட்டுறது கரெக்டா பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து இன்ட்ரெஸ்டே பாத்தீங்கன்னா 18% இருந்து 9% பண்ணியிருக்காங்க. வீணா இன்ட்ரெஸ்டே கட்டிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டே அவ்வளவுதான் வரும். அதுக்கு பதிலா நம்ம வந்து பிளான் பண்ணி நீங்க வந்து கரெக்டா வந்து டாக்ஸ் கட்டுறது நல்லது. அடுத்தது வந்து நல்ல ஒரு டீம் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்களை போய் கேட்கணும். நீங்க பயப்படக்கூடாது. எந்த இண்டஸ்ட்ரி நீங்க இருக்கிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில யார் நல்ல டாப்பரா போய் கேளுங்க. அந்த எந்த போய் கேளுங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல யாரு அவங்க வந்து டீல் பண்றாங்களோ அவங்க போய் பேசுங்க. அவர்கிட்ட பேசி அவர் முடியல அதுக்கு அடுத்தருக்கு மேல போங்க, இல்லைன்னா மேல போங்க, டாப் லெவல் போங்க. அவங்களாலே முடியலன்னா இல்லைன்னா நம்ம வந்து போர்டுக்கு எழுதலாம். அவங்களும் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குதான் வந்து டெல்லியில வந்து போர்டு சேர்மன் இருக்காங்க, அவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிசினஸ் பிளான் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன ஃபைனான்ஸ் இருக்கணும், என்ன யார் பார்ட்னர்ஸ் இருக்கணும். பார்ட்னர்ஸ் போடும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். ஏன்னா பார்ட்னர்ஸ் நிறைய கம்பெனிஸ் நல்லா வரும், ஆனா திடீர்னு ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து இதா. ஸோ அதனால நீங்க பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும். அதே மாதிரி ஒரு கம்பெனி எப்படி பண்றது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன, வாட் இஸ் த பிரைமரி ஆப்ஜெக்ட்ஸ், வாட் இஸ் த செகண்டரி ஆப்ஜெக்ட்ஸ், எப்படி போடுறது எல்லாம் வந்து நீங்களே டிராஃப்ட் பண்ணணும். போய் லாயரை கேளுங்க, லாயர் கேட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு நீங்க படிக்கணும். அதே மாதிரி ஆடிட்டர் கேட்டு வந்து நீங்க வந்து பண்ணணும். நீங்க இப்ப எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா இப்ப இருக்கிறது சிஸ்டம் ஜிஎஸ்டிக்கு நீங்களே வீட்டுல இருந்து ஃபைல் பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பசங்க அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே வந்து ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து கேட்கறது இல்லை. அதுதான் மிகவும் ஒரு அருமையான இன்று நம்முடன் இருந்த நமது சிறப்பு பேச்சாளர் ஐயா திரு முத்துசாமி அவர்களுக்கு நன்றியுரை கூறுமாறு நமது எல்லாத்துக்கும் நான் ப்ரே பண்ணிடுறேங்க. சரி சரி. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திங்க் த பெஸ்ட், டூ த பெஸ்ட், அச்சீவ் த பெஸ்ட். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். அருமையான சிறப்புரையாற்றிய நமது இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு, சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு நன்றிகள். இந்த காணொளி மூலமாக நம்முடன் இணைந்துள்ள உலகளாவிய பல மைல்களுக்கு அப்பால் உள்ள கொங்கு சொந்தங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு
தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +6013299144 +6*13299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.